ஏன்னா இந்த தேர்தலில் தாவேக்காவில் அங்கங்கே பல பணக்காரர்கள் நின்னா கூட பல இடங்களில் வந்து ரொம்ப சாமானியர்கள் நிற்கிறாங்க. ரமேஷ்னு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வந்து படிச்சுட்டு இப்படி வந்தவர், கட்சியில் வந்தார், இப்போ டிபேட்டில் பேசினார், தலைமை கழக பேச்சாளராக மாறினார், ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க, கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளர் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்ரீரங்கங்கிறது ஜெயலலிதா மாநில தொகுதி. அவர் போகிற இடமெல்லாம் பெருங்கூட்டம் வருது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வாழ்க்கையில் நினச்சிருப்பாரா? அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறது அப்புறம் நினச்சி பார்த்துருப்பாரா? அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் நினச்சிருந்தா ஒரு 2 கோடி கொடு உனக்கு சீட்டுன்னு வாங்கியிருக்கலாம். ஏன்னா அது பெரிய தொகுதி வேறாங்க. ஆமாம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் ஒரு சாமானியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கட்டாயமாக அதை நம்ம பாராட்டி தானே ஆகணும். 234 தொகுதியிலையும் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு கட்சி, அதுக்கு வந்து வேலை செய்யணும், போஸ்டர் அடிக்கணும், பல விஷயங்கள் இருக்குது. அப்போ பேசிக்கலாக கொஞ்சம் வசதியான ஆள் வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரேடியாக 234 தொகுதி அப்படி நினைக்காம ஒரு 70 தொகுதி 80 தொகுதி இப்படி எளியவர்களை நிறுத்தும் போது அதை நம்ம ப்ளஸ்ஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது.